தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தொடர்ந்து பல அதிரடியான அறிவிப்புகளை வெளிப்படுத்தி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த 3 நாட்களில் ஒரு சிறந்த முதலமைச்சராக ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கார். அவர் என்ன செஞ்சாலும் அது ட்ரெண்ட் ஆகுது. அதில் அவர் போட்டிருக்கிற அந்த கோட் ஷூட்டு, அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை பலர் என்ன நினைக்கலாம், ட்ரெஸ்ஸு தானே அவர் கோட் ஷூட் போட்டிருக்காரு, அதில் என்ன அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸுலையுமே சில மனிதருடைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு அரசியல் படித்தவனா, விஜய் அவருடைய இந்த உடை இருக்கு இல்லையா, இது என்ன காட்டுது அப்படின்னா, இந்த 3 நாளில் அவருடைய உடல் மொழி, அவர் மற்றவரிடம் அணுகிற முறை, சட்டமன்றத்தில் அவருடைய அணுகுமுறை, மற்றவர்கள் பேசுகிற போது எந்தெந்த நேரத்தில் அவருடைய பேச ரியாக்ஷன் என்ன மாதிரி மாறுகிறது, அதே மாதிரி அவருடைய சின்சியாரிட்டி, இப்படி இது எல்லாத்தையும் நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த ஆடை இருக்கு இல்லையா, அவருடைய ஆடை என்பதுன்னா எல்லாத்துலேயுமே அவர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். யூஸ்வல் அரசியல்வாதியாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அதுதான் நான் ஆரம்பத்திலேருந்து என்னை கவனிச்சாலே தெரியும். அவரை பற்றி நான் ஆராய்ஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட மேடையில் அவர்களே, இவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, இது எல்லா தலைவர்களும் பண்ணுறது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை பேச்சில் கூட அந்த ஃபார்முலாவை உடைச்சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுவார். ஸோ அங்கேயே அந்த பேச்சு, மேடை பேச்சிலோட ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல்வாதினா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி துண்டை போடணும், அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. சில பேர்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்னாலே அரசியல்வாதி தான் அப்படிங்கிற தோரணை இருக்குது. அதை கூட மாத்திரம் அவர் நினச்சிருக்கிறாரு. அது ஒரு காரணம். பல காரணம் இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன். அது பாராட்டக்கூடிய இதுதான். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்தில் நம்மளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நோக்கணும், சில இடங்களுக்கு நம்ம இலக்குகள் போய் சேரணும்னா சில விஷயத்தில் நம்ம செஞ்சுதாகணும். அதில் ஆடைகளும் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவர் போகிறது என்னத்தை காட்டுது அப்படின்னா, 100% அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார். 100% நம்பிக்கையாக இருக்கிறார், கான்ஃபிடண்டாக இருக்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்தோமோ, நம் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய உடல் மொழி, அந்த அணுகுமுறைகள், இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் கூட முதலமைச்சர் எப்படி இவர் ஆட்சி செய்ய போகிறாரோ அந்த பதட்டம்லாம் அவர்கிட்ட இல்லை. ரொம்ப எளிமையாக அழகாக ஹேண்டில் பண்ணுறார். இதில் என்னென்னா கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்மளே ஒரு எக்ஸாமில் போய் எழுத போகிறோம் அப்படின்னா, நமக்கே அன்னைக்கு இங்கிலீஷ் பாடம்னாலே ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட மாட்டோம். ஏன்னா இங்கிலீஷில் நமக்கு வராதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே நமக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தமிழ் அப்படின்னா அன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னைக்கு பரீட்சை நல்லா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸை கூட நல்லா போடணும் அப்படின்னு மாறிடும். ஸோ அந்த சைக்காலஜிகள் தான் அவருடைய நம்பிக்கை இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஆடை போட சொல்லிட்டு நான் செய்வேன்யா, என்னையாப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த இது வந்துடுது. அது அவருடைய நம்பிக்கை, அதில் தெளிவாக இருக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பழைய அரசியல்வாதிகள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றது, இவரையும் அதே மாதிரி பார்த்துடக்கூடாது. எல்லா மக்களும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். இது யாரா அப்படின்னு அந்த பார்வையை அவர் நினைக்கிறாரு என்னமோ தெரியாது. இது அவரோட மைண்ட் செட்டு எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அரசியல் படிச்சோன்னா இவர் ஆராய்ஞ்சல என்னோட இதை சொல்கிறேன். அதில் நம்ம தனித்துவம் பெற்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சட்டசபையில் அத்தனை பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை வேட்டி சட்டையில் இருக்கும்போது, சபாநாயகர் முதக்குன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கும்போது, கோட் ஷூட் போட்டு ஒருத்தர் உட்காரும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன, நம்ம மனசு ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. கலைஞரை பார்த்த, ஜெயலலிதா அம்மாவை பார்த்த சட்டசபை, எடப்பாடி பழனிசாமியை பார்த்த சட்டசபை, ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களை பார்த்த சட்டசபையும் இப்போ ஒரு கோட் ஷூட் போட்டு ஒருத்தர் உட்காரும்போது, இவர் தான் முதலமைச்சர், என்ன கம்பீரம் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வருதுல. அந்த கான்ஃபிடென்ட் என்னன்னா, அவருக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கோ நம்ம திறம்பட ஆட்சி செய்ய முடியும்னு சொல்லி ஆடையிலேயே அதை நிரூபிக்கிறாரு. நமக்கு மக்களுக்கு அதை பார்த்துட்டு நம்பிக்கை வருது. அடிப்பாப்புல வருவாப்புல செய்வாப்புல அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறது அந்த ஆடை அமைப்புல இருக்குது. அதே நேரம் இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க.
இப்போ எல்லாருமே கட்சிக்காரங்களாயிட்ட உலகம் முழுது வெளிநாட்டிலிருந்து தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே 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 போய் பார்க்குற மக்கள் அவங்கள் கூட தன்னோடு இணைச்சிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், மலேசியாவில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் விஜயாவுடைய வீடியோவை பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர் என்ன தோணும் அவங்களுக்குன்னா, தன்னோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க, தன்னையோட இணைச்சிக்குவாங்க. சார் நம்மளை மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டில் சிஎம் இருக்காருப்பா சார் அப்படிங்கிற அந்த அவங்க நம்பிக்கையும் இங்கே வரும். அப்போது சமப்படுத்தி பார்த்துக்குவாங்க. அப்போ இந்த 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 ஈர்ப்பு என்ன ஆகுது, இந்த ஆடை வடிவமைப்போட ஈர்ப்பு சர்வதேச அளவில் இழுத்துட்டு போகும் ஒரு தலைவனை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவரை கண்டுபிடிச்சதில் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அளவில் அரசியல் அதோட முடங்கி போகாது அவர் அரசியல். இந்திய அளவில் ஈர்க்கப்படுவாங்க. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் இவரை உதாரணமாக முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தன்னோட ஆட்சி செயலை மாற்றக்கூடிய சூழல் கொஞ்ச காலத்தில் வரும் பாருங்க. அதை உருவாக்குவார். அதுக்கான மெத்தட்லேயே அவர் போகிறார். அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் அவருடைய எங்கே போனாலும் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவார். அதே நேரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, பிரதமர் மோடி அவருடைய ட்ரெஸ் அமைப்பு பார்த்துருக்கீங்களா, காஸ்டியூம். நீங்கள் அவர் மேலே விமர்சனம்லாம் வந்துச்சு. அவ்வளோ டெய்லி இப்படி காஸ்டியூம் போடுறாரு, அப்படி காஸ்டியூம் போடலாம், வேற விமர்சனம் வந்துச்சுல்ல. ஏன் போட்டார்? அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பொலிட்டிக்கல் லீடர். தமிழ்நாட்டில் 1000 விமர்சனம் இருக்கலாம். மோடி மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான அரசியல் தலைவர் கிடையவே கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி கான்ஃபிடென்ட், தெளிவு, பர்ஃபெக்ஷன், ஆட்சி நிர்வாகம், பர்ஃபெக்டான முதலமைச்சர். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு எதிராக அந்த சில பேர் அந்த இந்த மத ரீதியான கட்சி பிஜேபின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டை உருவாக்குனதுனால அவரை தப்பாக நினைக்கிறாங்க. அருமையான பிரதமர் மோடி அவர்கள், பெர்ஃபெக்டான பிரதமர் மோடி அவர்கள். என்னன்னா, நீங்கள் ஒரு அரசியல் தலைவரோட ஆடைதானு ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அது அந்த கேரக்டருடைய தன்னம்பிக்கை, தெளிவு. நான் ஒரு பெர்ஃபெக்டான ஆட்சி நடத்துவேன் என்ன இப்போ அப்படிங்கிற நான் இப்போ ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ என்னையே நான் ஒப்பிடுறேன். நான் அரசியல் வீடியோ போடும்போது என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, இங்கே எதுக்கு பட்டன் போடுறேன்? எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நான் பேசுறது சத்தியம், நான் பேசுறது 100% உண்மை. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த ட்ரெஸ் யாரும் சொல்லி கொடுத்து நான் போட்டாங்களா? தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவிலையோ ஊடகத்திலையோ எங்கேயாவது நான் போடுற ட்ரெஸ் மாதிரி இந்த ஸ்டைலில் யாராவது அந்த பட்டனைலாம் இங்கே அமைக்க வச்சு யாராவது போடுறாங்க, இந்த பட்டன்லாம் இங்கே கட்டிட்டு போடுறாங்களா? எனக்கு ஏன் அந்த சிந்தனை வந்தது? என்னை அறியாமல், என்னை மற்றவரோடு கம்பேர் பண்ணாமல் என்னை தனிமைப்படுத்திட்டு நான் பேசுறது உண்மை, நேர்மையாக பேசுகிறேன், என்னை யாரோடையும் சேர்த்துறாதீங்க, நான் ஒரு பெர்ஃபெக்டான ஆள், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது, நான் ஜெனியூனாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததுனால எனக்கு தெரிஞ்ச நேர்மையான அரசியலை நேர்மையான அரசியல் தலைவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நேர்மையான அரசியல் தலைவருடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு அது பயன்பாடாக இருக்குங்கிறது தான். இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் நான் அரசியல் பேசினதே கிடையாது. ஒரே ஒரு முறை எம்பி எலெக்ஷனில் ஒரு ரிசல்ட்டை சொன்னேன் நான், 2024 எம்பி எலெக்ஷனில். அதே மாதிரி நடந்தது. ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போச்சு. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நான் தீவிரமாக இறங்கி ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல தலைவர், நேர்மையானவர், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது கூட விமர்சனம் வருது ஆடையை பற்றி, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஏன் கம்பேர் பண்ணேன்னா, நான் ஒரு சின்ன இதுதான், நான் அங்கே வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த ஆடை அமைப்பு ஏன் எனக்கு தோணுது அப்படின்னா, என்னோட கான்ஃபிடன்ட், என்னோட தெளிவு என்கிட்ட வந்து ஒரு அப்பலுக்கே என்கிட்ட கிடையாது. நான் பேசுறது பெர்ஃபெக்டான அரசியல் அப்படிங்கிற நம்பிக்கை. யாராவது என்னை கேட்டால் கூட அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ ஒரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக போடுறோம், அதிமுக எதிர்ப்பு வரலாம், பிஜேபி எதிர்ப்பு வரலாம், யார் எதிர்ப்பு வரலாம்ல. இது வரைக்கும் மாற்றுக் கட்சிக்காரங்க யாரும் என்ன ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் பேசின வீடியோவில் ஒரு தெளிவு இருக்கும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லுவேனே தவிர எடப்பாடின்னு சொல்ல மாட்டேன். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த விமர்சனத்தை கூட நேர்மையாக கரெக்டாக தெளிவாக சொன்னோம்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்னோட ஸ்டைல் அது அந்த காஸ்டியூம் அப்படித்தான் என்னை ஊக்கப்படுத்திருச்சு. நான் இதை நான் இப்படிலாம் இதை கூட நான் இப்படி குறிப்பிட்டு சொல்லுவேன்னு நான் சொல்ல நினைக்கவே இல்லை. இப்படி பேசும்போதே ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ் யார் போட்டிருக்கா தமிழ்நாட்டில்?
இந்த மாதிரி பக்கம் இங்கே அமுக்கி விட்டுட்டு இப்படி போட்டுட்டு ஒரு கேப் ஒன்று போட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யாராவது பேசுகிறாங்களா? என்னோட கான்ஃபிடென்ட். நான் ஏன் இந்த ட்ரெஸ் வெளியில் போகும்போது ட்ரெஸ் போட மாட்டேன், அரசியல் பற்றி பேசும்போது மட்டும் போடுறேன் அப்படின்னா நான் பேசுறது நேர்மையான அரசியல். என்னால் ஒரு அரசியலை பேசி இந்த சமூகத்தில் இப்போ சொல்கிறேன், ஒரு சின்னம் ஒருத்தருடைய இந்த வீடியோ பார்க்குறவருக்கு ஒரு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை என்னால் உருவாக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் அது நேர்மையாக இருக்கும், போலித்தனமாக இருக்காது. இதுதான் ஆடை வடிவமைப்பிலும் ஒரு கான்ஃபிடென்ட் தெளிவு வரும்போது அது அந்த அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ சர்வதேச அளவில் ஈர்க்கக்கூடிய அளவுக்கும் போயிடுவாங்க, பார்ப்பாங்கல்ல. அப்போ அங்கே கனெக்டிவிட்டி ஆகுதுல்ல. இப்போ ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு வர்றோம், மஞ்சள் பையை தூக்குனாலே கிராமத்தாண்டு ஏன் சொல்கிறோம்? இல்லை தமிழ்நாடு நாங்கள் எளிமையாக இருக்கிறோம். எளிமைங்கிறது விஜய் அவர்கள் என்னதான் கோட் சுட்டு போட்டாலும் வைகோ அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு அவங்க ஐயோ ராசா அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் இப்படி அந்த திருஷ்டி கழிக்கிறாங்க. பதிலுக்கு அவர் திருஷ்டி கழிக்கிறாரு அந்த அம்மாவுக்கு, அவங்க வேலைக்கார அம்மா. இருந்தாலும் அந்த ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கல்ல. என்ன கோட் சுட்டு போட்டாலும் அங்கதான் ஒருத்தர் மக்களோட கனெக்டிவிட்டியில் இருக்காரு, அந்த எளிமையை மெயின்டைன் பண்றாருல. இதுதாங்க அவர் சக்சஸ்க்கு காரணம். ஸோ இந்த காஸ்டியூம், அவருடைய உடல் மொழி எல்லாமே தெளிவு, கான்ஃபிடன்ட், நம்பிக்கை, ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அதை காட்டுது. அதே மாதிரி இந்திய அளவில் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அமைஞ்சிருச்சு, அமையும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் இதே ஸ்டைலில் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நாளைக்கு வாக்கெடுப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் அவருக்கு கான்ஃபிடன்ட் வரும். உலக நாடுகள், உலக அளவில் உள்ள தலைவர்கள்லாம் இவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க, வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு உலகம் முழுக்க இவங்க ரசிகர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இவரை பார்க்கும்போது, ஃபாரினர்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது இது அவங்களோட கனெக்டிவிட்டி ஆகும். இந்த ட்ரெஸ்ஸு கவனிப்பாங்க, இவர் பேசுகிற அரசியல், இவர் செய்கிற அரசியல் சர்வதேச அளவில் கவனம் பெறும். வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் பேசினோம்னா அவங்க மக்கள் ஏதேவையா அப்போ போப்போ அப்படின்றது அப்போ அந்த என்னெல்லாம் இருக்குதா, பழைய அரசியல்வாதி மேலே உள்ள மரியாதை மக்கள்கிட்ட போயிடுச்சு இல்லையா? அப்போ அவர் டோட்டலாக எல்லாத்தையும் ஒரு மாற்று விஷயத்தை விரும்புகிறார், ஆடை அமைப்போட மாற்று விஷயத்தை விரும்புகிறார். ஆனால் அது ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு தெளிவான நிர்வாகத்தையும், அதே மாதிரி நான் தமிழ்நாட்டு அளவில் உள்ள மக்களுக்காக இல்லை, நான் இந்திய அளவுலையும் போவேன். இன்னொன்று, என்னோட அரசியல் உலக அளவில் தலைவர்கள் பாராட்டும் அளவு கூட இருக்கும். அவ்வளவு நேர்மையான அரசியலை இப்படி ஒருத்தன் வாழ்ந்தா இப்படி ஒன்று செஞ்சுட்டு போனாங்கிற அளவுக்கு என் வாழ்நாள நான் அரசியலை செய்வேங்கிற அவருக்கு ஆயுள் வரைக்குமான அரசியல் திட்டத்தை அவர் செஞ்சுட்டார். நான் அந்த 3 நாளில் உள்ள உடல் மொழி, பேசுறது எல்லாத்தையும் வச்சு கணிச்சு அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஆளா தன்னை உருவாக்கிக்கிட்டார். இனி நம்மளை யாருமே அசைக்க முடியாது. அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் மரியாதை கொடுக்காரு. ஆனால் அரசியல் சார்ந்து நடவடிக்கைகள் எடுப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எடுப்பார். தப்பு செஞ்சவர்கள், ஊழல் செஞ்சவர்கள், அவர்கள் மீது என்ன ஏதுங்கிறது போக போக நடவடிக்கை எடுப்பார். ஸோ அவருடைய ஆடைங்கிறது வெறும் கோட் சூட்டு தான் கலந்து போக முடியாது, அதோட விஷயமே வேற. கோபிநாத் இருக்கார்ல, முத கோட் சூட்டு போட்டு டிவியில் பேசினார்ல, என்னப்பா கோபிநாத் பாட்டு போட்டு, அது என்ன தெரியுமா? அவருடைய கான்ஃபிடன்ஸ். கோபிநாத் பேசுற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்டானவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த ஆடை அமைப்பு தான் தன்னை தெளிவுபடுத்துங்க. இப்போ நான் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க, தெளிவாக பேசுறீங்க, யாருமே இப்படி பேச மாட்டேங்காங்க. கீழே கமெண்ட்ல படிச்சு பார்க்குறேன். அது என்னோட தன்னம்பிக்கை, நேர்மை, எந்த சுயநலமும் என்கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் அறிவை 4 பேருக்கு பரப்புவோம், தெரியட்டும், இந்த சமூகத்தில் போகட்டும், போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அது. அப்படித்தான் நான் உருவாக்கிக்கிறது. அப்படித்தான் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன், இப்படி போட்டு ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்கல. என்னன்னா நான் பேசுறது, நீங்க 1000 பேர் என்ன சொன்னா நான் பேசுறது உண்மை, இது பெர்ஃபெக்ட். என் ட்ரெஸ் மாதிரி தான் என் மனசும் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்கு தான் இந்த மாதிரி மாறுறது. இது சீரியஸாவே நான் இப்படித்தான் பண்ணி பேசணுங்கிறது நான் ஐடியாவே பண்ணலை. என்னை அறியாம அது வருது, என்னை அறியாம அது உருவாக்குறது. அந்த எண்ணங்கள் என்ன அலை உருவாக்குது, அதுதான் விஜய் அவர்களை உருவாக்கியிருக்கு, பிரதமர் மோடி அவர்களையும் உருவாக்குனது. பெரிய அவங்கள போய் சொல்லிட்டு ஏன்டா என்ன ஒன்ன சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்றேன். என்ன என் அளவுல நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ காட்டுங்க பார்ப்போம். யாராவது தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சனம் பண்றவங்க, அரசியலை பற்றி பேசுறவங்க என்ன மாதிரி இப்படிலாம் போட்டு பண்றாங்களான்னு கேளுப்பாங்க. இல்லை இருக்காது, அவங்க ஸ்டைலில் போவாங்க.
நான் ஒரு விஷயத்த தொட்டேன்னா அதில் கிளியாரிட்டி இருக்கும், தெளிவாக பேசுவேன். இல்லைன்னா அந்த விஷயத்த போட மாட்டேன். வீடியோ போட்டால் கூட அடிக்கடி போடுமே அப்படின்னு நினைக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு 3 நாளாக தலைவர் முதல்வரை பற்றி போடலை வீடியோ? நான் எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வரைக்கும் போட்டல. இந்த 2 நாள் ஏன் கேப் விட்டேன்? அவருடைய ஆக்டிவிட்டியை கவனிக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு தெளிவு வருது நமக்கு அவரை பற்றி. கரெக்டாக இருக்காரு, ரைட்டு, ஓகே, பெர்ஃபெக்டாக போறாரு. இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படி போறாருப்பா, பார்த்துக்குங்கயா, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிறதான் என்னோட அர்த்தம். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் தெளிவு, நம்பிக்கை, கான்ஃபிடன்ட், அதாவது அது ஒரு வெளிப்படையான நிர்வாகம். அதில் பக்காவா அப்படியே இந்த என்ன சொல்கிறது, அது முத மலையிலிருந்து விழுந்த நீர் துளி இருக்குல்ல, தரையில் விழுகாம எவ்வளோ சுத்தமாக இருக்கும், அந்த மாதிரி தெளிவாக அரசியலில் அவர் காய் நகர்த்துறார். கண்டிப்பாக இன்னும் மேலும் பெரிய சக்ஸஸ்களை பெற்று ஒரு உலகத்தில் இப்படி ஒரு முதல்வர் இருந்தார் அப்படிங்கிற அளவுக்கான உயரத்துக்கு வருவார். அதுதான் இந்த ஆடை வடிவமைப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவரை பற்றி சொல்கிறார். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி.